பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 24வது வசனம். Proverbs chapter 23 verse 24. நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களிகூறுவான், ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழுவான். The father of a righteous man will greatly rejoice, and he who fathers a wise son will delight in him. ஹல்லேலூயா. சில பிள்ளைங்க இருக்கிறாங்க, நல்லா படிப்பாங்க, டாப் ரேங்க்ஸ்லாம் எடுப்பாங்க, ஆனால் அவங்களுடைய நடவடிக்கைகள் ரொம்ப மோசமாக இருக்கும், கெட்ட பழக்கத்திற்கு அடிமையாக இருப்பாங்க. அப்போ அவங்கள பெற்றவங்களை பற்றி சிலர் சொல்லுவாங்க, அவங்க சரியாக இவங்களை வளர்க்கலை அப்படின்னு. அப்போ அந்த பெற்றோர், அந்த தாய் தகப்பன் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதை கேட்டுட்டு. வேத வசனம் சொல்கிறது, நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான் என்று. இப்போ யோசிச்சு பாருங்களேன், நீதியான காரியங்கள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களை பெற்ற தாய் தகப்பன் சந்தோஷப்படுவாங்க, உங்களுடைய தகப்பன் மிகவும் சந்தோஷப்படுவாங்களாம். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பனுக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னா உங்களையும் என்னையும் எல்லாரையும் உருவாக்கின நம்மளுடைய பரம தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து மிகவும் சந்தோஷப்படுவார். அப்போ நீதியான காரியங்கள் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய தகப்பன் மிகவும் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அதே சமயம் ஞானமாக ஒவ்வொரு காரியங்களையும் செய்து அதில் சக்ஸஸ் நம்ம பெற்றோம் அப்படின்னா அதை பார்த்தும் என்னுடைய பிள்ளை நல்ல ஞானமாக இதில் செயல்படுறான், அப்போ இது கரெக்டான ஒரு காரியத்தை நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள பெற்ற அந்த தகப்பன் என்ன செய்வாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம். அப்போ யோசிச்சு பாருங்க, ஞானமாக கர்த்தர்கிட்ட இருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டு ஞானமாக ஒவ்வொரு காரியங்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னா நம்மளுடைய தகப்பன் இயேசு கிறிஸ்து அவர் மிகவும் சந்தோஷப்படுவார், அவர் மகிழ்ச்சியாக இருப்பார். என்னுடைய பிள்ளைங்க ஞானமாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறாங்க அப்படின்னு. அப்போ இந்த நாளில் ஒரு முடிவெடுங்க, நீதியான காரியங்கள் செய்வேன் என்று ஞானத்தை கர்த்தர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு காரியத்திலையும் ஞானமாக நான் செயல்படுவேன் என்று நீங்கள் ஒரு முடிவெடுங்க. உங்கள் நிமித்தம் உங்களுடைய தாய் தகப்பன் சந்தோஷப்படுவாங்க. இவங்க எல்லார காட்டிலும் உங்களை படைத்த உங்களுடைய பரம தகப்பன் இயேசு கிறிஸ்து அவர் மிகவும் சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாள்ல இருந்து நீதியான காரியங்கள் செய்கிறதற்கும் ஞானமாக ஒவ்வொரு காரியங்களை செய்து கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ்ந்து வெற்றியை பெற்றுக்கொள்கிற ஒரு வாழ்க்கை வாழ உங்களை அர்ப்பணிங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஏசப்பா, இந்த நாள்லையும் தகப்பனே ஏசப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம், நீதியான காரியங்களை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே ஞானமாக நாங்கள் தகப்பனே டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்குறோம். தகப்பனே ஏசப்பா நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க, உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்நாள் வரைக்கும் எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்தின தகப்பனே ஏசப்பா ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே எங்களை படைத்த தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க, நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்கள் நிமித்தம் ஏசப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவருக்கு பிடிச்ச பிள்ளையா வாழுங்க. நிச்சயம் அவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். God bless you. Have a blessed day.